பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை சொல்லுகிறேன். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆம், இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட விசுவாசியை தேவன் ஏற்றுக்கொள்ளும் விதமாக யார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? ஒருவரும் இல்லை. சாத்தானும் இல்லை, மற்ற மனிதர்களும் இல்லை, இந்த விசுவாசியும் இல்லை. கிறிஸ்து அவருடைய பாவங்களை என்றென்றைக்குமாக எடுத்து போடும் விதமாக பலியாக மரித்திருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10-14 வசனங்களை நீங்கள் தியானியுங்கள். அது மட்டுமல்ல, அவர் தம்முடைய ஜனங்களுக்காக தேவனுடைய வலது பாரிசத்திலும் வீற்றிருக்கிறார். அங்கே அவர் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் ஆக்கினை தீர்ப்பு அளிக்கும் முயற்சிக்கும் பதில் அளிக்கிறார். அவருடைய வாழ்வும் பரிந்து பேசுதலும் அவர்களை இன்னும் என்றென்றும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். இன்னும் எத்தனையோ வசனங்களை இதில் நாம் சுட்டி காண்பிக்க முடியும். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இது குறை கூறுவதாக மனிதனில் நினைக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு பல பேர் சொல்லுகிற ஒரு பொய்யான ஒரு உண்மை. என்னடா அது பொய்யான ஒரு உண்மைன்றாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம், இப்படியெல்லாம் நிறைய பேர் நம்புவாங்க, சொல்லுவாங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே எனக்கு தெரிந்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் ஒரு சிலர் என்று தான் சொல்ல முடியும். எல்லோரையுமே அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிலர் பிரபலியமான ஊழியர்களெல்லாம் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்கள். ஆனால் அதிலே இப்படிப்பட்ட ஒரு குறிப்பு அங்கே வழக்கச் சொல் போல காணப்படும். உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதவும், உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தவும் என்றெல்லாம் அங்கே அந்த மேகசினில் அவர்கள் சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் உண்மையிலேயே அவர்களால் ஒவ்வொரு மேகசின்லேயும் போடுகிற அந்த விண்ணப்பம் எங்களுக்கு எழுதுங்கள் அப்படியெல்லாம் பார்த்தா இன்றைக்கி ஆயிரமான ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் அந்த மேகசின்ஸ்லாம் போகுது. அப்போ அவங்க ஒவ்வொரு லெட்டரையும் பிரித்து அவங்களால என்ன பண்ண முடியாது, படித்து நமக்காக ஜெபம் பண்ண முடியாது. பொதுவாக வேணால் ஜெபம் பண்ணலாம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்காக நீங்கள் போகிற சபையின் போதகரை தவிர என்னால் அடித்து சொல்ல முடியும், ஆழமாக தீர்க்கமாக சொல்ல முடியும், உங்கள் சபையின் போதகரை தவிர உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் இயேசு கிறிஸ்துவும் உங்கள் ஸ்தல போதகருமே தவிர வேறொருவராலும் இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்காக அவர்கள் செயல்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், உங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரையும் நமக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னு நாம் நம்ப முடியாது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 8:34 ரோமரில், உங்களுக்காக, அதாவது நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் முதலாவது இயேசு கிறிஸ்து தான். பிதாவுடைய வலது பாரிசத்தில் நமக்காக அமர்ந்து அவர் என்ன பண்ணுறாரா, நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்கிறவராகவும், பிதாவினிடத்தில் அவர் என்ன பண்ணுறாரா, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அதாவது நம்முடைய வேண்டுதல்களை தகப்பனுக்கு தெரியப்படுத்துகிறார். இதை நாம் விசுவாசிக்கணும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என் ஜெபத்தை யாரும் கேட்கலையே, நான் உபவாசித்த காரியங்கள், கர்த்தருக்காக செய்த ஊழியங்கள், ஆத்தும அறுவடை, ஆத்தும ஆதாயம், இதை போன்ற காரியங்கள் எல்லாம் நான் செய்தோம், கடைசியில் என்னுடைய வேண்டுதலை, என்னுடைய ஜெப தேவைகளை தேவன் கேட்கலையே அப்படின்னு நீங்கள் பாரப்பட வேணாம். உங்களை உற்சாகப்படுத்தும்படி இந்த வார்த்தையை சொல்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, அவர் உங்களுக்காக பிதாவுடைய சமூகத்தில் வலது பாரிசத்தில் அவர் வீட்டிலிருந்து உங்களுக்காக வேண்டுதல் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவே காரியத்தை குறித்தோ நீங்கள் கலங்காதிருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்காக காத்து கொண்டிருக்கலாம், இல்லை புத்திர சந்தானத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் ஆகிறதே, இத்தனை காலங்கள் செல்லுகிறதே, எப்படி இனி என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே காணப்படலாம். சூழ்நிலையை சாதகமாக மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர்.
மனுஷனால் முடியாது என்று நினைத்து தோற்று போன காரியங்கள் எத்தனையோ தேவனால் கூடியிருக்கிறது. எத்தனையோ சாட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய பெருமூச்சுகளை, உங்கள் வேண்டுதல்களை தேவன் கேட்டு உங்களுக்கு நிச்சயமாக அவர் பதிலை அளிக்கிறார். ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களுடைய வேண்டுதல்களை நீர் கேட்கிறவராய் இருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலியமாக நீர் ஆண்டவரே பிதாவுடைய சமூகத்திலே வீற்றிலிருந்து எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிறவர் என்பதை இந்த வார்த்தையின் மூலியமாய் இன்னும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, உங்களுடைய காரியங்கள் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.